சர்வதேச விண்வெளி மையம் சென்றடைந்தார் இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா. விண்வெளி நிலையத்தில் 4 வீரர்களையும் தழுவி வரவேற்ற சக வீரர்கள். சர்வதேச விண்வெளி மையத்தில் கால் பதித்த முதல் இந்தியர் என்ற பெருமையை பெற்றார் சுபான்ஷு. 140 கோடி இந்தியர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்த நிகழ்ச்சி தருணம். சர்வதேச விண்வெளி நிலையம் சென்ற வீரர்களுக்கு குளிர்பானம் கொடுத்து வரவேற்பு. புதிய வீரர்கள் 4 குழு புகைப்படம் எடுத்தும் மகிழ்ச்சி. Remark from the crew and being joined by the Expedition 73 team as well. That'll be at approximately 8:35 a.m. Central Time. Kirill Peskov next to him with Alexei Zubritsky and Sergei. சர்வதேச விண்வெளி மையத்தில் விவசாயம் குறித்த ஆய்வுகளை மேற்கொள்கிறார் சுபான்ஷு. பச்சை பயிறு மற்றும் வெந்தய விதைகளை முளைக்கச் செய்யும் ஆய்வில் ஈடுபட உள்ளதாக அறிவிப்பு. சுபான்ஷு சுக்லாவின் சாதனையை ஆனந்த கண்ணீருடன் பார்த்து மகிழ்ந்த பெற்றோர். மூவர்ண கொடியை அசைத்தும் உற்சாகம். சுபான்ஷு சுக்லாவுக்கு இந்திய விண்வெளித்துறை இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் வாழ்த்து. 14 நாட்கள் பணியை எதிர்பார்த்து காத்திருப்பதாகவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. போதைப் பொருள் வழக்கில் நடிகர் கிருஷ்ணா கைது. கிருஷ்ணாவுக்கு போதைப் பொருள் சப்ளை செய்த கெவின் என்பவரையும் கைது செய்து காவல்துறை நடவடிக்கை. போதைப் பொருள் வழக்கில் நடிகர் கிருஷ்ணாவின் நண்பர்களிடம் போலீசார் விசாரணை. தனது டிரைவர் செல்போன் மூலம் வாட்ஸ்அப் சாட் செய்ததாக தகவல். பாஜகவும் அதிமுகவும் மக்களை பற்றி கவலைப்படாமல் மதத்தை வைத்து அட்டூழிய அரசியல் செய்கின்றன. திருப்பத்தூரில் நடைபெற்ற அரசு விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. அண்ணா பெயரையும் கட்சியையும் அடமானம் வைத்தவர்கள் தமிழ்நாட்டையே அடமானம் வைக்க நாம் ஒருபோதும் அனுமதிக்கக்கூடாது. தமிழ்நாட்டிற்கு எப்போதும் திமுக அரணாக இருக்கும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் சூளுரை. திருச்செந்தூர் கோயில் குடமுழுக்கு விழாவில் தமிழில் வேள்வி நடத்த கோரிய வழக்கு. உரிய உத்தரவு பிறப்பிக்க அறநிலையத்துறைக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு ஆணை. அண்ணாவை ஒரு நொடி கூட விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று எடப்பாடி பழனிசாமி உறுதி. பெரியார் அண்ணா குறித்து முதலமைச்சர் தங்களுக்கு பாடம் எடுக்க தேவையில்லை என்றும் காட்டமான பதிலடி. மதுரை ஆதீனம் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. கலவரத்தை ஏற்படுத்தும் வகையில் பேசியதாக அளித்த புகாரில் சென்னை கிழக்கு மண்டல சைபர் கிரைம் போலீசார் நடவடிக்கை. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு உண்டு, ஆனால் அந்த முடிவு இன்னும் வரவில்லை. மகனுடனான பிரச்சனை குறித்து ராமதாஸ் பேட்டி. கருணாநிதி போல் பாமகவின் தலைவராக என் மூச்சு உள்ளவரை நானே செயல்படுவேன். மு க ஸ்டாலின் பாணியில் அன்புமணி செயல் தலைவராக இருக்க வேண்டும் என்றும் ராமதாஸ் பேட்டி. தனது திருமண நாளுக்கு அன்புமணி வராதது மன வருத்தம்தான். பாமக நிறுவனர் ராமதாஸ் உருக்கம்.
பெரியார் அண்ணாவை விமர்சித்தவர்களோடு கூட்டணி வைக்க அதிமுகவினர் எப்படி துணிகிறார்கள்? அதிமுகவை விழுங்குவதுதான் பாஜகவின் திட்டம் என்றும் திருமாவளவன் விமர்சனம். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே அதிமுக பிரமுகர் கொலை வழக்கில் 3 பேர் சரணடைந்த 3 பேரிடமும் காவல்துறையினர் தீவிர விசாரணை. எதிர்க்கட்சியினரை கொலை செய்யும் அளவிற்கு திமுகவினருக்கு பதவி வெறி தலைக்கேறிவிட்டதா? ஒட்டப்பிடாரம் அதிமுக நிர்வாகி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை குறிப்பிட்டு இபிஎஸ் கண்டனம். நீலகிரி கோவை மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட். தேனி, தென்காசி, நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்யும். வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நாகர்கோவிலில் கால்வாயில் கார் கவிழ்ந்து விபத்து. தொடர் மழையால் சாலை தெரியாமல் கால்வாயில் கார் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 42,000 கன அடியாக அதிகரிப்பு. அருவியில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் 2வது நாளாக தடை நீட்டிப்பு. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரிப்பு. பாசனத்திற்கான தண்ணீர் திறப்பு 22,050 கன அடியாக அதிகரிப்பு. திரைப்படங்கள் வெளியான முதல் 3 நாட்கள் ஆன்லைன் விமர்சனங்களுக்கு தடை கோரிய வழக்கு. பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரத்திற்கு எதிரானது என கூறி மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பாவூர் சத்திரம் பகுதியில் உள்ள பிரியாணி கடையில் உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர்கள் ஆய்வு செய்ய உத்தரவு. அரசின் விதிமுறைகளை செயல்படுத்தும் வரை கடை செயல்பட அனுமதிக்கக்கூடாது என்றும் ஆணை. தஞ்சையில் போலி உரம் தயாரித்து விற்பனைக்காக பதுக்க வைக்கப்பட்டிருந்த குடோனுக்கு சீல். போலி உரம் தயாரித்து விற்பனை செய்த நபரை கைது செய்து போலீசார் தீவிர விசாரணை. தமிழ்நாட்டிற்கு ஜூலை மாதம் 31.24 TMC தண்ணீர் திறந்துவிட வேண்டும். கர்நாடக அரசுக்கு காவிரி நீர் ஒழுங்காற்று குழு உத்தரவு. எந்த மொழிக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கும் எண்ணம் இல்லை. ஆங்கிலம் குறித்த கருத்து சர்ச்சையான நிலையில் மத்திய அமைச்சர் அமித்ஷா பேச்சு. கேரள மாநிலம் இடுக்கி அருகே ஆற்றில் சுற்றுலா பயணிகளுடன் சிக்கிய ஜீப். கயிறு கட்டி பத்திரமாக மீட்ட கிராம மக்கள். தெலங்கானாவில் ரயில்வே கேட் அருகே ரயில் தண்டவாளத்தில் காரை ஓட்டிச் சென்ற இளம் பெண்ணால் பரபரப்பு. பிடிபட்ட பெண் குடிபோதையில் உள்ளாரா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை. கேரளாவில் தொடரும் கனமழை எதிரொலி. திருச்சூர் அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சியில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர். தெலங்கானாவில் சோப்புகளை ஏற்றிச் சென்ற லாரி மீது டேங்கர் லாரி மோதி விபத்து. சாலையில் கவிழ்ந்த லாரியில் இருந்து சோப்புகளை பெட்டியுடன் தூக்கிச் சென்ற மக்கள். இருசக்கர வாகனங்களுக்கு சுங்க கட்டணம் வசூலிக்கும் திட்டம் ஏதும் இல்லை.
மத்திய போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி விளக்கம். இமாச்சல பிரதேசத்தின் குழு மற்றும் மனாலியில் மேகவெடிப்பால் கனமழை பெருவெள்ளம். சாலைகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதால் போக்குவரத்து பாதிப்பு. ஏர் இந்தியா விமானத்தின் கருப்பு பெட்டியிலிருந்து தரவுகளை பிரித்தெடுக்கும் பணி தொடக்கம். இந்தியாவிலேயே முழு ஆய்வு நடைபெறும் என்று உயர்மட்ட விசாரணை குழு தகவல். இஸ்ரேலுக்கு எதிரான போரில் ஈரான் வெற்றி பெற்றதாக அந்நாட்டின் உச்ச தலைவர் காமேனி அறிவிப்பு. இஸ்ரேலை காப்பாற்றவே அமெரிக்கா போரில் தாமாக வந்து இணைந்ததாகவும் விமர்சனம். அமெரிக்காவின் கன்னத்தில் ஈரான் அறைந்ததாக காமேனி பெருமிதம். அமெரிக்க வான்வழி தாக்குதலில் சிறிய அளவிலான சேதமே ஏற்பட்டதாகவும் விளக்கம்.